ஒருவர் நன்றாக ஒது செய்து 2 4 ரக்காத்துக்கள், இந்த ஹதீஸை அறிவிக்கும் ராவிக்கு 2 ரக்காத்தா 4 ரக்காத்தா என்பது சந்தேகம் வந்துவிட்டது. தொழுது அதில் நன்றாக ருக்கு செய்து பயபக்தியோடு தொழுது விட்டு அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக அதற்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் பூரணமான முறையில் உது செய்து பின்பு தொழ நின்று தன் தொழுகையில் தான் என்ன ஓதுகிறோம் என்பதை விளங்கியவாறு தொழுதால் அன்று பிறந்த பாலகனை போல அவர் பாவத்தை விட்டும் நீங்கி தொழுகையை முடித்து வெளியேறுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்தரக் ஹாக்கிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களை எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் அளித்திருக்கிறார். பூரணமான முறையில் உது செய்து, பூரணமான முறையில் உது என்பது ஆரம்பத்தில் பிஸ்மி சொல்லி அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி செய்யப்படக்கூடிய உது பரிபூர்ணம் அடைகிறது. முகத்தை சரியான முறையில் கழுகி, கைகளை நன்றாக முறையில் கழுகி, அதற்கு பிறகு தலை மசகை ரொம்ப பேணுதலான முறையில் செய்து, முடி எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்திலிருந்து ஆரம்பமா என்ன செய்யறது, அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்யறது, தலை முழுவதும் தடவுறவங்க இருக்கிறாங்க, 4 பாகம் ஷாபியாக்கள் 4 பாகம் தரக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே இப்படி வரல, முடியினுடைய ஆரம்பத்துல இருந்துதான் போகணும். இப்படி சில பேர் தொட்டு போறாங்க, அது ஜாயிஸ் ஆகாது. முடியின் எங்கே ஆரம்பிக்கிறதோ அந்த முன்னெற்றி ரோமத்தில் இருந்து தான் என்ன செய்ய வேண்டும். 2 மதுகபிலையுமே சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. அதற்கு பிறகு ரொம்ப பேணுதலான முறையிலே கால்களை கழுவுவதில் ரொம்ப பேணுதலை கடைபிடிப்பது, விரல் இடுக்குகளில் தண்ணீர் சென்றிருக்கிறதா என்பதை பார்ப்பது, பின்கால் குதிகால்களில் தண்ணீர் பட்டிருக்கிறதா என்பதை பார்ப்பது. நகம் சில பேருக்கு பெருசா இருக்கும், அவங்க பேணுதலான முறையில முடிந்த அளவு நகத்தை வெட்டிடணும், அந்த இடத்துல தண்ணி போயிருக்கிறான்றத ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறது. ஏன்னா நகம் எக்ஸ்ட்ரா வளர்ந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல தண்ணி போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அந்த பகுதியில தண்ணி பட்டே ஆகணும், சதையினுடைய பகுதி அல்லவா, அது தண்ணீர் பட்டே ஆகணும். அதுல ரொம்ப பேணுதலாக இருப்பது. இப்படி ஒதுவை பேணுதலாக செய்து தொழுகையில தான் என்ன ஓதுறோன்றத உணர்ந்து ஓதுறாரு. அதுக்குதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், எந்த சூறாக்களை நீங்கள் அதிகம் ஓதுகிறீர்களோ அந்த சூறாக்களுடைய மானாவை பாருங்கள், அர்த்தத்தை பாருங்கள். அர்த்தத்தை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த உள்ளட்சமான தொழுகை என்பது வரும். குல்ஹு அல்லாஹு அஹத், நபியே சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள், நபியே நீங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். அந்த மனதுல அர்த்தத்தை நினைக்கும் போது மட்டும்தான் அந்த ஜோஷ் என்பது நமக்கு வரும் சகோதரர்களே. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன், லம் எளிது, அவன் பிறக்கவில்லை, வலம் யூலது, யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. இந்த வார்த்தைகள் அர்த்தம் தெரிஞ்சாதானே வரும் சகோதரர்களே. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. இந்த ஒரு இறைவனுடைய ஆங்கார தன்மையை நாம் மானா படிச்சிருந்தா மட்டும்தான். சும்மா என்ன எவ்வளவோ படிப்போம், ஆனா குரானை எடுத்து இதை மனனம் செய்வதற்கு நம்ம எத்தனை பேர் தயார்? பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான் பாருங்க. அப்படி ஒரு தொழுகையை தொழுதுட்டு முடிச்சுட்டு வெளியே போறாருன்னா அன்று பிறந்த பாலகனை போல ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ். அன்று பிறந்த பாலகன் எப்ப சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்? ஹஜ்ஜை முடித்து வருபவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல தொழுகையாளிக்கு சூட்டி இருக்கிறாங்கடா, எவ்வளவு பெரிய பெனிஃபிட் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் பிறந்த பாலகனாக மாற்றக்கூடிய தொழுகையை நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் முன்பின் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து தொழுகையில் ரொம்ப பெரிய பேணுதலை அல்லாஹ் நமக்கு எல்லா காலமும் தந்தருள வேண்டும்.